ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்ஜிடி வருமா யூஜிடிஆர்பி வருமா, எஸ்ஜிடிக்கு படிக்கலாமா யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா, எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் நம்ம ஆசிரியர் மாணவர்கள் வந்து இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? நீங்கள் வந்து எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் எடுத்து புத்தகத்தை வந்து வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் நான் வந்து முழுசாக வந்து ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து கேளுங்க, உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சரியா? ரைட். இப்போ எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஆனுவல் பிளானில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. சரியா? அப்போ அதுக்காக நம்ம வந்து படிக்காமல் இருக்கணுமா? நிறைய பேர் வந்து இதுதான், சார் இந்த வருஷம் வந்து எஸ்ஜிடி வருமா, அதாவது நியமன தேர்வு வந்து வருமா, நான் வந்து படிக்கலாமா வேண்டாமா, இல்லைனா வேறு ஏதாவது வேலைக்கு வந்து போகலாமா, இந்த கேள்வி வந்து கேட்குறீங்க. சரியா? ரைட். இப்போ சப்போஸ் நம்ம டிஆர்பி சைட்லேருந்து திடீர்னு வந்து எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்கப்பா. சரியா? எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிக்கணும்ல. அதுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும்ல. படித்தா தானே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்றப்ப கொஞ்சம் ரீகால் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது, இந்த யூஜிடிஆர்பி மார்ச் மாதம் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க? மார்ச் மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ச்னா அடுத்த மாதம் தான். இப்போ பிப்ரவரி வந்து நடக்குது, அவ்வளோதான். மார்ச் வந்து வந்துருச்சு. சரியா? இப்போ ஏன்னா பிப்ரவரி எண்டில் வந்து வந்துட்டோம் இல்லையா? மார்ச் வந்து வந்துருச்சு. மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே வந்தால் தான் உண்டு. ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ தள்ளி போகுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஐயோ தள்ளி போயிடுச்சு, நான் வந்து அப்புறமேல படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விடக்கூடாது. சரியா? தள்ளி போனால் அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேவா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ யூஜிடிஆர்பி வரப்போகுது. எஸ்ஜிடி வந்து ஆனுவல் பிளான் இல்லை, பட் எப்போ வேணால் வந்து விட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். சரியா? முதல் ஒரு விஷயம், நம்ம ஆசிரியர் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் நான் வந்து படிப்பேன், நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் நான் வந்து புத்தகத்தையே எடுப்பேன், அது வரைக்கும் நான் வந்து தொடவே மாட்டேன், ஆனால் நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னா நான் வந்து மாங்கு படித்து நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இப்போ திடீர்னு வந்து எஸ்ஜிடியோ இல்லைனா யூஜிடிஆர்பியோ கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நான் டிமோட்டிவேட் பண்ணலை, அதான் வந்து உண்மை. சரியா? இப்போ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதாவது நம்ம எஸ்ஜிடிலையும் சரி யூஜிடிஆர்பிலையும் சரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கேட்கவே மாட்டாங்க. சார் நோட்டிஃபிகேஷன் வருமா, நான் வந்து படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவே வந்து மாட்டாங்க. சரியா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டைமை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து வர்றப்ப உங்களால் கிளியர் வந்து பண்ண முடியும். ரேங்க் வந்து நல்ல ரேங்க் வந்து எடுத்து கிளியர் வந்து பண்ண முடியும். அப்படின்னா தான் வேலைக்கு வந்து போக முடியும். நீங்கள் சும்மா வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நான் உட்காந்து படிச்சிருவேன், நான் வந்து ஒரு பெரிய அறிவாளி, நான் வந்து படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து போக முடியாது. ரொம்ப கஷ்டம். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்ஜிடிஆர் இருக்கட்டும் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இருக்கட்டும், டெட்டு மாதிரி வந்து நினச்சிடாங்க. அதாவது டெட்னா நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நினச்சி படிச்சிடாதீங்க. ஏன்னா டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான், இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது தான். சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வேணால் வந்து படிச்சுட்டு போயிடலாம். அது வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதுக்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து படிக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா யூஜிடிஆர்பி இருக்கட்டும், நியமன தேர்வு இல்லையா? நீங்கள் இதில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, எஸ்ஜிடி எக்ஸாம்லேயும் யூஜிடிஆர்பிலையும் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையவே வந்து நியமனம் பண்ண போகுது. நியமன தேர்வு தான் உங்கள் வாழ்க்கையை நியமனம் பண்ண போகிறது. அதுதான். அப்போ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். சரியா? நிறையா பேர் வெறித்தனமாக உட்காந்து இந்த எஸ்ஜிடிக்கும் சரி யூஜிடிஆர்பிக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நினைக்கலாம், சார் யூஜிடிஆர்பி மார்ச் மாதம் வருது, அதுக்கு வந்து நிறையா பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க எஸ்ஜிடிக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஜிடிக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ரைட். இப்போ இந்த எஸ்ஜிடி யூஜிடிஆர்பிக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல பேசிக்கான விஷயம் வந்து நான் சொல்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கையில் வந்து இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? சிலபஸ் இருக்கணும். நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய சிலபஸ், அதுக்கு பெரிய சிலபஸ் வந்து கிடையாது. 6 to 10 நம்ம ஸ்கூல் புக் வந்து படிக்கணும், அதுதான் வந்து சிலபஸ். ஆனால் 6 to 10 நீங்கள் A to Z நீங்கள் எல்லாத்தையும் வந்து மைண்டில் வந்து வச்சுருக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கரைச்சி குடிச்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி வந்து 6 to 10 தமிழ், இங்கிலீஷ்
மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாத்தையும் அடித்து உடச்சி வச்சுருக்கணும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் உங்கள் கையில் வந்து இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னா, புக்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். என்ன இருக்கணும்? புக்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஓகேவா? புக்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸ் ஆர் மெட்டீரியல். புக்ஸ் இப்படி இல்லைன்னா மெட்டீரியல். இப்போ புக்ஸ் வந்து நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் 6th to 10th வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 புத்தகமே உங்கள் கையில் வந்து இருக்கணும். சரியா? கண்டிப்பாக வந்து இருக்கணும். நீங்கள் இல்லை சார் நான் வந்து பிடிஎஃப்பில் வந்து படிச்சிருவேன், நான் வந்து ஒன்லைனராக வச்சு படிச்சிருவேன், இந்த மாதிரி வந்து எதுக்கு எஸ்ஜிடிக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த புக்கு தான் நம்மளுக்கு வந்து தாரக மந்திரமே. புக்கில் இருந்தால் நம்மளுக்கு வந்து A to Z வந்து கேட்க போகிறான். அப்படிங்கிறப்ப புக்கிலேருந்து கேள்வி கேட்குறான் அப்படின்னா எதையுமே வந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் வந்து கையில் வந்து இருக்கணும். புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஓகேவா, மேக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எதா வேணா இருக்கலாம். உங்களுக்குன்னு சொல்லி மெட்டீரியல் வந்து இருக்கும். சரியா? மெட்டீரியல் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா உங்களால் இப்போ தனியாக வந்து நம்மளால் சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. தனியாக கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ யாராவது வந்து ஒரு அகாடமி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க மெட்டீரியலாக வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அதை வந்து வாங்கிக்கலாம். நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. நல்ல மெட்டீரியல் இருக்கா, ஒரு 4 பேர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட், அதாவது கேளுங்க, அட்வைஸ் வந்து கேளுங்க. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா, இதில் எல்லா டாபிக் வந்து இருக்கா, இந்த மெட்டீரியல் வாங்கினா நம்மளுக்கு வந்து படிக்கிறது வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு, சரியா, எடுத்தோடனே நம்ம வந்து வாங்கக்கூடாது இல்லையா, 4 பேர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா காசு கொஞ்சம் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து வாங்கலாம். தாராளமாக அப்படி தான் வந்து பண்ணணும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஏன்னா யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது சும்மா நான் வந்து வீட்டில் உட்காந்து படிச்சிருவேன், அதேமாதிரி எஸ்ஜிடி தான், வீட்டில் உட்காந்து படிச்சிருவேன், நான் வந்து படித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பேச்சு வேணால் ஈஸியாக இருக்கும். வேலை எடுத்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நான்லாம் வீட்டில் உட்காந்து தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எத்தனை டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க, எத்தனை மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஈஸியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்து படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து படிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஓவராக நம்ம வந்து அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் வந்து ஒதுக்கி ரொம்ப டிசிப்ளினாக வந்து பண்ணால் தான் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணி நம்ம மெட்டீரியல் வாங்கி படித்து டெஸ்ட்டு ஏதோ வந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ வந்து பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சிலபஸ் கையில் இருக்கணும், புக்ஸு மெட்டீரியல் வந்து கையில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து இருக்கணும். நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எஸ்ஜிடியில் இதுக்கு முன்னால் கேட்ட கொஸ்டின் கையில் வந்து இருக்கணும். யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூஜிடிஆர்பி இதுக்கு முன்னால் கேட்ட கேள்வி கையில் வந்து இருக்கணும். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, சரியா, எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த கொஸ்டினை பார்த்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி யூஜிடிஆர்பிக்கு இப்போ யாராவது யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதில் வந்து பாருங்கள், அதில் சிலபஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்குரிய பழைய கொஸ்டின், யூஜிடிஆர்பிக்குரிய பழைய கொஸ்டின், நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் சரி பழைய கொஸ்டின் போன வருஷம் நடந்தது, அதாவது 2024 வாக்கில் வந்து நடந்தது, நான் வந்து வச்சுருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட்டு கூட போட்டு வந்து வச்சுக்கலாம். சரியா? அப்போ இந்த 3 விஷயம் சிலபஸ், புக்ஸ் அண்ட் மெட்டீரியல், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த 3 விஷயம் உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து இருந்தே ஆக வேண்டும். அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு. டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% மஸ்ட்டு தான். நான் வந்து வெறுமனே நான் வந்து மெட்டீரியல் வச்சுருக்கேன், நான் வந்து படிச்சிருவேன், நான் வந்து படித்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் டெஸ்ட் நீங்கள் போட்டால் தான் நீங்கள் எந்த லெவலில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த லெவலில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ டெஸ்ட் வந்து போட்டு பார்த்தே ஆக வேண்டும். இப்போ யூஜிடிஆர்பினா ரொம்ப இப்போ தீவிரமாக வந்து படிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவான். நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிறுக படித்து என்ன பண்ணணும், ரெடியாக வந்து வச்சுக்கணும். எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்றானோ அப்போ ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ்ஜிடிக்கு ஒரு நல்ல வாய்ப்புப்பா. சரியா? எஸ்ஜிடிக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஐயோ நம்மளுக்கு வந்து கால்ஃபர் வந்து வரலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நல்ல வாய்ப்பு, நீங்கள் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஒரு டைம் வந்து கால்ஃபர் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உழைப்பை வந்து கரெக்டாக வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா படித்து நல்லா டெஸ்ட் நிறையா போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஜிடி போடுறப்ப நீங்கள் வந்து வேலை வந்து வாங்கிட்டு போயிடலாம். சரியா? அதை யோசிக்கணும். நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வருமா வராதா ஒரே யோசனை. நம்ம ஆளுகளுக்கு வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே யோசனை தான்.
எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து வருமா, எவ்வளோ வேக்கன்சி வந்து வரும், இந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்காதீங்கப்பா. என்ன யோசனை இருக்கணும் அப்படின்னா, நம்ம சிலபஸை முடிச்சிட்டோமா, முதல் விஷயம் சிலபஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோமா, இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து முடிக்கணும், அப்படித்தான்ப்பா வந்து யோசிக்கணும். அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ வருமா அப்போ வருமா எவ்வளோ வேக்கன்சி வரும் அதை வந்து யோசிக்கவே கூடாது. சரியா? ரைட். அப்போ டெஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டுடணும். ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு டைமே வந்து ஒதுக்குறது கிடையாது. என்ன அப்படின்னா ஸ்டடி டைமு. நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து அந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணம், என்னால் வந்து வீட்டில் வந்து குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக நான் வந்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அப்படி காரணம் வந்து சொல்லவே கூடாது. இந்த டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பழமொழி வந்து கூட சொல்லுவாங்க, அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்கணும். அதை விட்டுவிட்டு எனக்கு அங்கே அப்படி இங்கே இப்படி, அதாவது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி டிப்ரெஷனில் போய் உட்காருது. எதுக்கு? உனத்துக்கு ஆகாத விஷயத்துக்கு. உனத்துக்கு ஆகாத விஷயத்துக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து டிப்ரெஷனில் உட்காடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம பாசிட்டிவாக வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கணும். அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு, சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்பட்டுக்கிட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதை வந்து பண்ணக்கூடாது. ஸ்டடி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே யாரும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா 10 மணி நேரம் உட்காந்து படிச்சிட முடியாது. முதல் நாள் நீங்கள் படிக்கிறீங்களா, 1 hour படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் வந்து படிக்கவே இல்லை. அப்போ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஒரு 1 hour போதும். முதல் நாள் 1 hour, அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிப்போம், அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா படிப்போம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுக்கிறீங்களா, நீங்கள் ஃபுல் டைமாக ஸ்டடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா, பிரித்து வந்து படிங்க. ஒரு 2 மணி நேரம் காலையில் ஒரு 2 மணி நேரம் படிப்போம். சரியா? அடுத்து ஒரு சின்ன வேலை செய்வோம், அடுத்து ஒரு 2 மணி நேரம் படிப்போம், அடுத்து சின்ன வேலை செய்வோம், அடுத்து ஒரு 2 மணி நேரம் படிப்போம். இந்த மாதிரி பிரித்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர்பி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் உசுரை கொடுத்து படிக்கணும். இப்போ எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் தான் படிக்கணும், அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த யூஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10 யூனிட் வந்து வச்சுருப்பான் சிலபஸில். இப்போ தமிழ் எடுக்கிறீங்கன்னா 10 யூனிட் வச்சுருப்பான், ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 10 யூனிட் வச்சுருப்பான், இங்கிலீஷ் 10 யூனிட் வச்சுருப்பான், மினிமம் 10 யூனிட் வச்சுருப்பான். அப்போ அந்த யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 11th 12th வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து பாருங்கள் இங்கே யூஜிடிஆர்பியில் அப்படி வந்து கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டோமா, அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு புக்ஸ், அதாவது அவுட் சோர்ஸ் ஆத்தர் வந்து எடுக்கணும். அவுட் சோர்ஸ் எடுத்து அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்துக்கு வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்போ அவுட் சோர்ஸுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு புத்தகத்தை வந்து எடுக்கணும். சரியா? அப்படி எடுத்து படித்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸில் இது இருக்குது, பேச்சு மொழி இருக்கா, அந்த பேச்சு மொழி தமிழ் எங்கே இருக்குது எடுக்கணும் பார்க்கணும். இப்போ ஹிஸ்ட்ரியாக டெல்லி சுல்தான்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, படித்தாச்சு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் சத்தமாக வேறு எங்கே அவுட் சோர்ஸ் இருக்கா எடுத்து படிக்கணும். இப்படி தான்ப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்ஜிடிக்கும் சரி யூஜிடிஆர்பிக்கும் சரி ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து படிக்கிற டைம் வந்து என்ன பண்ணணும், கூட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சமாக கூட்டி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு, 8 மணி நேரம் ஃபுல் டைமாக உட்காந்து 8 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு. சரியா? ஆனால் படிக்கிறது சொல்கிறது ஈஸிப்பா, சொல்கிறது 8 மணி நேரம் சொல்லி சொல்கிறது ஈஸி. ஆனால் 8 மணி நேரம் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஒரு நிலை படித்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி வெறுமனே வந்து படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. படிச்சுக்கிட்டே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படித்ததை நம்ம வந்து ரீகால் பண்ணணும், சொல்லி வந்து பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு என்னென்னா படிக்கிற மெத்தடே தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சும்மா வாசிட்டு வந்துட்டு போகிறாங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நான் இப்போ சொன்னால் நான் 8 மணி நேரம் உட்காந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் 8 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்கப்பா. நிறைய பேர் 8 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க, ஆனால் என்ன படிக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து படிக்கிறாங்க. 8 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா வெரிவில் ஆயிரும். ஓகே, எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அந்த டாபிக் இப்போ வந்து ஒரு டாப்பிக்காக டெல்லி சுல்தான்களா, அந்த டெல்லி சுல்தான் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வரணும்.
அப்போ எடுத்த உடனே அந்த பதில் சொல்கிற அந்த மைண்ட் செட் வந்து வராது. எப்போ வரும்? ரீகால் வந்து நிறைய பண்ணத்தான் உங்களுக்கு வந்து அந்த பதில் சொல்கிற அளவுக்கு வந்து வரும். அப்போ ரீகால் நிறையா பண்ணணும் அப்படின்னா நிறையா படிக்கணும். சரியா? நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து யார்? நீங்கள் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ்ப்பா. நீங்கள் வந்து யார் அப்படின்னா இந்த 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 சமுதாயத்தை உருவாக்குறவங்க. ஓகேவா? இந்த இளம் சமுதாயம் வர்றாங்க இல்லையா, இவங்களை உருவாக்குறவங்க நீங்கள். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சோர்ந்து போகக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, ஐயோ இது கஷ்டமாக இருக்குது, ஐயோ இதுக்கு நான் வந்து படிச்சிருவேனா, எனக்கு ஏன் மேலே டவுட்டாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேராக சொல்லுவாங்க, சார் நான் வந்து படிச்சிருவேனா, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் கம்மியாக வருது, 50 மார்க் தான். இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு வந்து போடுவாங்க, இப்போ நம்ம பேச்சுலர் இருப்பாங்க இல்லையா, டெஸ்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து 60 மார்க் தான் வருது, எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது, என் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நெகட்டிவாக அந்த வார்த்தையே வந்து விடாதீங்க. இந்த டெஸ்ட்டில் 60 மார்க் வருதா, அடுத்த டெஸ்ட்டில் 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க ட்ரை பண்ணு. 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னேற்றம் வந்து இருக்கும். எடுத்த உடனே நான் போய் கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னா முடியாது. சரியா? ஒரு விதையை வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறோம் அப்படின்னா, விதையை நட்டு வச்ச உடனே எனக்கு வந்து பழம் வந்து வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு விதை வந்து முதல்ல செடி ஆகணும், செடி மரமாகணும், மரம் வந்து பூ பூக்கணும், பூ வந்து காய் காய்க்கணும், காய் காய்ச்சதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்? பழம் வந்து கிடைக்கும். நீ எடுத்தவொடனே நான் விதை வச்சிட்டேன், எனக்கு வந்து உடனே எனக்கு பழத்தை கொடு அப்படின்னா எப்படி வந்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வந்து முதல்ல வந்து படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பித்து அதுக்கான உழைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். உழைப்புனா இங்கே தண்ணி ஊற்றுறது, தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக விதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் விட்டுறக்கூடாது. என்ன பண்ணால் தண்ணியை வந்து ஊற்றணும். தண்ணி ஊற்றி வளர்க்கத்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மரம் பெருசாகும், அந்த மரம் வந்து நல்ல பழங்களை வந்து கொடுக்கும். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வந்து படிக்க ஒன்ஸ் நீங்கள் படிக்க உள்ள இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஈர்த்துக்கிறோம்ப்பா. இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக யோசிக்கிறேன்னா வெறும் யோசனை மட்டும் கிடையாது, அதுக்கான செயலையை வந்து உள்ளே வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கான உழைப்பு வந்து போட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது, கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது. ஒரு சில பேர் இருப்பாங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வேலையை வந்து தூக்கி கொடுக்கும். நிறைய பேர் அப்படி வந்துருக்காங்க. வேணுன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் டீச்சர்ஸ் UGTRB கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், SGD கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து படிச்சிங்களா, நீங்கள் ஒரு அட்டம்ப்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா, உடனே உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிச்சிங்க அப்படின்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ நான் வந்து படித்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ கஷ்டப்படாமல் இங்கே வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. நம்ம டீச்சர்ஸ், ஆசிரியர், மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்டேட் வந்து ஆக மாட்டேங்கிறாங்க. சரியா? அப்டேட் வந்து எடுத்தோடனே வந்து வராது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைமிங் வந்து சொல்லிட்டேன், டெஸ்ட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும்ப்பா. என்ன இருக்கணும்? கன்சிஸ்டன்சி. அது என்ன சார் கன்சிஸ்டன்சி? ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து பண்ணுறது. ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமையல் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் தப்பு பண்ணுவீங்க, உப்பு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்மியாக போட்டோம். இன்னொரு நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காரம் அதிகமாக போட்டுருவீங்க. இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சமையல் நீங்கள் பண்ணி தப்பு பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் சமையல் பண்ணுறப்ப கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சமையல் வந்து பண்ணிடுவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன அப்படின்னா முதல்ல படிக்கிறப்ப கொஞ்சம் திணறுவீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி, ஊரில் வந்து கிடாவட்டா கறி சோறு வந்து போடுறாங்களா, நான் வந்து போக மாட்டேன், நான் படிக்கணும். கல்யாண சோறா, நான் வந்து படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தியாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ கல்யாண சோறை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணலாம். இப்போ கிடாவட்டி சோறை நம்ம வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே கிடாவட்டி சோறு போடலாம். என்ன நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா வேலை வாங்கிட்டு போடலாம். சரியா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா தவிர்த்துருங்க. அதேமாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு தெரியுமா, நெகட்டிவ் எனர்ஜியை தயவு செஞ்சு பக்கத்துலேயே சேர்க்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களால் உனக்கெல்லாம் தேவையில்லாத வேலைடா, அவனால் முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுன்ட்டு அப்படியே பேச்சை குறைச்சிருங்க. எடுத்தோடனே பேச்சை குறைக்கூடாது, கொஞ்சமாக அப்படியே பேச்சை குறைச்சிடணும். அவன்கிட்ட நீ சைடே வராதா அப்படின்னு சொல்லணும்.
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியும் சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து யூஜிடிஆர்பி படிக்கிறேன் அப்படின்னா உட்காந்து நான் யூஜிடிஆர்பி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கரெக்டாக யூஜிடிஆர்பி ரிசல்ட் வரப்போ உனக்கு கேள்வி வைப்பான், என்னப்பா ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக கேள்வி வைப்பான். நீங்கள் ஃபெயிலுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். சரியா? இதுவே நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ போய் அடிக்கலாம் நம்ம என்ன அப்படின்னா பாஸ் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ் ஆகிட்டானா அப்போ நினைப்பான் என்னடா இவன் சும்மா கம்முன்னு தெரிஞ்சான் கடைசியில் வந்தால் வேலை வாங்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பூரா போய் வயிறு வந்து எரிஞ்சு போகும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல இந்த டீச்சர் அப்படிங்கிற அந்த ஜாப்பை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லவ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. சரியா? முதல்ல இந்த டீச்சர் ஒர்க்கே வந்து நல்ல சூப்பரான ஒர்க்கு, உண்மையில் ரொம்ப அழகான ஒர்க்கு. ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு உள்ள பெனிஃபிட்ஸும் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அல்லது எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பை வந்து போடுங்க. சரியா? யாரெல்லாம் எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரியா? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்ஜிடிக்காக இருக்கட்டும் யூஜிடிஆர்பியில் ஒரு சில மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் கிளாஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. சரியா? யாரெல்லாம் நீங்கள் வந்து எஸ்ஜிடி ட்ரை பண்ணுறீங்க யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணீங்க என்ன மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.